பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த 36வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திக்க நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கடந்த 35 நாட்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருந்தார். இந்த மாலை வேளையிலே நன்றி உடையதோடு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. 11 மாதங்கள் அவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுத்து நம்மளை அற்புதமாய் நடத்தி இந்த 12வது மாதத்திலையும் தேவன் அற்புதமாய் கொண்டு வந்ததற்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. our God promise keeping God. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுவார் என்றால், ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டிலும் அவர் நம்ம கொடுத்த எல்லா வாக்குறுதிகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் செய்வார். நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் நிச்சயமாகவே அது நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு நான் அதை தான் அதிகமாக மதியானத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானித்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு தாட் ஆண்டவர் கொடுத்தாரு. நான் எப்பவுமே வாக்கு தத்தத்தை கொடுப்பேன் என்றால் அந்த வாக்கு மாறவே மாட்டேன். அல்லேலூயா. மனிதர்கள் மாறிடுவார், ஆனால் பாருங்க, இயேசு மாறவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா? ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த 35 நாட்கள் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் நடத்தினீரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. 36வது நாளில் எங்களை கொண்டு வந்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு நன்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிடர் மாறிடலாம், பரனேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள். உன் நேசர் பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள். உன் மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன் மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள். உன் நேசர் பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள். உன் மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். நல்ல ஒரு அருமையான பாடல். ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரு. எனக்கு அந்த பாடலுடைய ஆரம்ப வரிகள் தெரியலானா, இன்னைக்கு அந்த பாடலை நான் அதிகமாக மதியான வேளைகளிலே நான் டிராவலில் இருக்கும்பொழுது நான் பாடிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நீ வாக்கு தத்தம் செய்கிற தேவன், நீ வாக்கு மாறவே மாட்டீர். நீ வாக்கு தத்தம் செய்தினா, ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீர் வாக்கு மாறவே மாட்டீர். அல்லேலூயா. ஸோ நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற ஒரு மனிதனும் அல்ல. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. நீ பார்ப்பீர்கள் என்றால், ஒரு வெளியூரில், வெளிநாட்டில் ஒரு நல்ல குளிர் பிரதேசம். அது அந்த இடத்துல ஒரு மனிதன் ரொம்ப குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு, ஒரு பணக்காரன், ஒரு நல்ல வசதி நிறைந்த ஒரு மனுஷனுடைய வீட்டு வாசலில் அவன் உட்கார்ந்துருந்தான். வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்தான், குளிரில் நடுங்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமாக அந்த வீட்டுடைய எஜமான் அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வெளியில் கேட்டில் அந்த பக்கத்தில் குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து பரிதாபப்பட்டார்.
சரி இவ்வளோ குளிரில் கஷ்டப்படுறாரே அப்படி சொல்லி பரிதாபப்பட்டு அந்த மனிதன்கிட்ட சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உள்ளார போய் என்ன எடுத்துகிட்டு வந்தேன், பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரேன், உன் குளிரை அது நிச்சயமாகவே தவிர்க்கும், நீ ஒன்று இல்லாமல் நல்லா இருக்கலாம், நல்ல பிளாங்கெட் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணிட்டு வரேன், உள்ளார போயிட்டு அந்த குளிரை தாங்கக்கூடிய பிளாங்கெட்ஸ் நான் உனக்கு தரேன், போர்வையை நான் தரேன் அப்படி சொல்லி உள்ளார போனார். உள்ளார போன அந்த பணக்கார மனுஷன் உள்ளார போன உடனே, அவர் உள்ளார வீட்டில் போன உடனே வீட்டு அலுவலர்கள், வீட்டு காரியங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த மனிதன் இருக்கிறதை மறந்து விட்டார். அவர் வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டார். வீட்டுக்குள்ளார போன உடனே வெளியே ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்தோமே, ஸோ அந்த வெளியே ஒரு மனிதன்கிட்ட சொல்லிட்டு வந்தோமே அதுன்றத சுத்தமாக மறந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளார போய் அவரெல்லாம் அலுவலாம் முடிந்து நைட்டு இரவு அவர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டார். காலையில் எழும்பும் பொழுது திடீர்னு அவர் மைண்டில் ஒரு நினைவு வந்தது, ஐயோ நேற்று ஒரு மனிதனை வெளியே உக்காந்துருந்த மனிதன்ட்ட நான் பிளாங்கெட் எடுத்துடுறேன்னு சொன்னனே, உனக்கு குளிர் போக்குவதற்கு ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரேன், போர்வை எடுத்துகிட்டு வருகிறேன், சுத்தமாக மறந்துட்டோமே, நம்ம வேலையில் மறந்துட்டோமே அப்படி சொல்லி வெளியே ஓடினார். அந்த மனுஷன் இருக்கிறாரா இல்லாவிட்டால் அவர் போய்விட்டாரா என்று பார்ப்பதற்காக வெளியே ஓடினார். ஆனால் அந்த மனுஷன் அந்த பனியில் உறைந்து போய் அப்படியே அந்த அந்த காம்பவுண்ட் ஓரத்தில் அப்படியே மரித்து போயிருந்தார். இவர் ரொம்ப கவலையாயிடுச்சு. அந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு பேப்பர் ஒன்று இருந்தது. அந்த பேப்பரில் அந்த மனுஷன் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருந்தான். என்ன எழுதி வைத்திருந்தான்னா, நீ பிளாங்கெட்டு தரன்னு சொன்னனால நான் அதை நம்பினேன், ஸோ என் உடம்பு ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும், பிளாங்கெட் வரும், நம்ம குளிரை தாங்கி கொள்ளலாம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. என் மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ பிளாங்கெட் கொடுத்துருவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். நீ மாத்திரம் சொல்லாமல் போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே என் உடம்பு என்ன ஆயிருக்குன்னா, இந்த குளிரை தாங்கக்கூடிய பலனை பெற்றுக்கிறோம். அந்த குளிரை தாங்கியிருக்கோம், என் உடம்பு குளிரை தாங்கியிருக்கிறோம். வேறு வழி இல்லை, நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், அந்த சரீரம் அதுவே பலனை பெற்றுக்கும். ஆனால் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். நான் பாட்டுக்கு வரும்னு உக்காந்தேன். என் உடம்பும் என்ன ஆகலை, அந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை. நீ சொல்லிட்டு போனனால நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை. நீ சொல்லாமல் போயிருந்தா கூட மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருப்பேன், நான் ஜீவனோடு இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் எதுவுமே மென்டலி ப்ரிப்பேர் ஆகாமல் இந்த குளிரில் நான் மடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அழகாக இங்கிலீஷில் ஒன்று எழுதி வைத்திருந்தேன். நான் விசுவாசிக்கிறேன், இதான் மனிதர்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சொல்லுவார் என்றால் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த மாலை வேளையில் ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே நீ சொன்னதை இன்னும் செய்யலை, நாங்கள் எத்தனை நாள் தான் நாம் ஜெபம் பண்ணுறது, நீ மனுஷனை மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கிறீரா அப்படிலாம் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு ப்ராமிஸ். ஏன்னா அந்த குளிரில் நடுங்கிற மனுஷனை யோசிச்சு பார்த்தேன், அந்த மனுஷனை அப்படியே விட்டுருந்தா கூட வாழ்ந்திருப்பான், ஒன்று சொல்லாம மட்டும்தான் கூட வாழ்ந்திருப்பான். ஆனால் இந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி உட்கார்ந்துருந்தானே. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான். மனுஷன் சொன்ன வார்த்தைகளை நம்பி உட்காடுறோம், மனுஷன் சொன்ன வார்த்தைகளை நம்பி காத்து கொண்டு இருக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் சில டைம் சில மனிதர்கள் செய்கிறார்கள், சிலர் மறக்கிறார்கள், சிலர் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஆமென். ஸோ இந்த மதியானம் நான் இந்த காரணத்தை யோசித்து கொண்டு இந்த பாடல் என் மனதில் வந்துட்டே இருந்தது. ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறவே மாட்டார், மானிடர் மாறிடலாம், பரநேசு மாறிடார். எனக்கு அதோடைய ஆரம்ப வரிகள்லாம் தெரியல. அல்லேலூயா. ஸோ அதை இந்த வரி மட்டும் நல்ல ஆழமாக என் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் ஜெபத்தோடு பாடுவோம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிட மாறிடலாம், பரநேசு
உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, கரலை வைத்து பாடுவோமா? எல்லா கரலை வைத்து, ஆண்டவரே நீர் வாக்கு செய்த தேவன், நீ வாக்கு தவறவே மாட்டிரப்பா. மானிடர் மாறிடலாம், நீர் மாறவே மாட்டிரப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வைத்து சொல்லமா? வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு தவறிடாரே. மானிட மாறிடலாம், பரனேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். 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 நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த 36வது நாள் ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஊழியத்திலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, விசேஷமாக வர வேண்டிய பிள்ளைகளை இந்த நாளில் துரிதமாய் கொண்டு வரும்படியாக, ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் இந்த நாளிலே இந்த சபையோட தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, வழிகளை திறக்கும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். ஏவப்பட்ட யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்து இந்த 36வது நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா 36வது இந்த அப்பா ஜெப கூடுகையிலே பங்கு பெற செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய கரம் ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பா உடைய சத்திய வார்த்தையின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு உண்மை உள்ளது. உம்முடைய வாக்கை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே.
வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன என் தேவனே, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே அப்பா சோதரிகிற ஒருபோது கெட்டு போவதில்லை என்று சொன்ன என் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தகப்பன், நீர் நல்ல தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே பொல்லாத தகப்பன்களை தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது நீர் நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் உம்முடைய நாமத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எதையாவது கேட்டால் குமாரனில் பிதா மகிமைப்படி எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. நீங்கள் அப்பா சோதர யோவான் 15:16 சொன்னது போல அப்பா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டித்தாருங்க அப்பா, உம்முடைய நாம மகிமைக்கு என்று ராஜா அப்பா உம்முடைய சித்தத்தை அந்த ஆலயத்திலே ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக அப்பா உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படும்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்துக்கு என்று இந்த ஆலயத்தை அப்பா நீர் கட்டி தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே ஆலயத்தை கட்ட வாஞ்சியா இருந்த போது ஆண்டவரே அதன் எல்லா காரியங்களையும் சேகரித்து வைத்திருந்த போதிலும் சாலமோனை வைத்து அதை கட்ட வைத்த என் தேவன் இந்த நாளிலே இந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவரே நீ நியமித்த ஆண்டவரே திட்டமிட்ட அப்பா அந்த காரியங்கள் இப்போது நடந்தேறும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கட்டி தரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே அப்பா சோதரிக்கிற ராஜா உடைய கிருபை உடைய இரக்கம் பெரியது ராஜா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அப்பா நீர் கட்டுவீரனால் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. ஆகையால நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்பா நீர் செய்வது எதுவோ அது மெய்யானது, அது நிரந்தரமானது ராஜா. இந்த நாளிலே அப்பா அப்பா இதற்காக செபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. இந்த நாளிலே ஏறெடுக்கிற எல்லா செபத்திலும் கரம் இருக்கட்டும். ஆவியோடு கருத்தோடு செபிக்கக்கூடிய ஆண்டவரே செப ஆவியிலே நிரப்புங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செபிக்க உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. உம்முடைய வல்லமையில நிரப்புங்க. இந்த வேளையில துதி ஆராதனை ஜெபம் உம்முடைய சத்திய வார்த்தை எல்லாவற்றிலும் உடைய கிருபையும் இரக்கம் இருந்து நீர் வழி நடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரும் கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பொறுப்படுத்த ஆளுக செய்யுங்க. இந்த ஜெப வேளையில எங்களை தாழ்த்துகிறோம். நீரே ஆளுக செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அப்படியே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுப்பதற்காக கரங்களை தட்டி எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமாவோ மயே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமாவோ மயே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமாவாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமாவாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். அவர்
அவரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவார். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, சிறுமலையிலும் இருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு எந்த நாவில் இருக்கின்றது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவர், நீர் என்னை ஏன் மறந்தீர். கண்மலையாம் தேவர், நீர் என்னை ஏன் மறந்தீர். எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், ஆமென், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்தான் எங்கள் தஞ்சம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படுவதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த திருச்சபை காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்யாமல் இருக்கவே மாட்டீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நம்முடைய தேவன் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கத்த சொல்லி இருக்கலாம். இந்த மாலை வேளையில் தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொன்ன எல்லா காரியத்தையும் நீ நிறைவேற்றுவீரப்பா. ஹல்லேலூயா. நீ சொல்லுகிறதை செய்கிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையை கட்டுவதற்கு கத்த நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கத்த நேர் வழியாய் கொண்டு போனார். ஆமென். நேர்த்தியான பாதை கத்தர் நம்ம காண்பித்தார். ஆமென். கத்தர் எல்லா தடைகளை கத்தர் இந்த நாளிலே கத்தர் விளக்குவாராக. ஸோ வேத வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1 verse 20 நீங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் எப்படி இருக்கு? ஆமேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன்,
கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும், அல்லேலூயா, அது செய்வன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக செய்வார். அது எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் தொங்கும் போதும் ஒரு கல்லனுக்கு வாக்கு பண்ணுறார், அல்லேலூயா. நான் சொல்லுறேன் அது முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்லுகிறேன் நிறைய டைம் நம்ம நல்லா இருக்கும்போது சிலருக்கு வாக்கு பண்ணுவோம், சரியா? இப்போ மோசமான சூழ்நிலை போகும்போது நம்ம சொல்லுவோம், ஐயோ நல்லா இருக்கும்போது தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்போ என் நிலைமை அப்படி இல்லை, அதனால் எதுவும் வாக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு கல்லன் இப்போ கேட்குறான், ஆண்டவரை இன்றைக்கு நீர் பரதேசில் இருக்கும்போது என்னுடைய உங்களுடைய பேரடைஸில் என்ன நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்ப, இன்றைக்கி நீ இருப்பப்பா. நான் சொல்ல எவ்வளோ ஒரு வேதனை அவருக்கே கைகளில், கால்களில், தலையில், சரீரத்தில், எல்லா இடங்களிலும் டாப் டு பாட்டம் வேதனை. ஆனால் அந்த வேதனையிலையும் அவர் ஒரு மனுஷனுக்கு வாக்கு பண்ணுறாரு, நீ இன்னைக்கு என் கூட இருப்ப, நீ என் கூட இருப்ப. நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். எந்த சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன். வெறும் கொடுத்துட்டு அப்படியே மறக்கிற தேவன் அல்ல. சூழ்நிலை மாறின உடனே அப்படியே விட்டுற தேவனும் அல்ல. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டை நம்ம முடிக்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களை கத்த நிறைவேற்ற உதவி செய்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த சபையை கட்டி எழுப்புறது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இதை குறித்து என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறீர், அடியார்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா, எல்லாம் நிறைவேற்றுங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நிறைவேற்றி அதை கண்ணால் பார்க்கணும். அல்லேலூயா, அது கண்ணால் பார்க்கணும். எத்தனை பேர் கண்ணால் பார்க்கணும் விரும்புகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அந்த சபை நிச்சயமாகவே எழும்புகிறதையும் அதை கட்டி முடிக்கிறதையும் அதுக்குள்ளே போய் நம்ம ஆராதிக்கிறதையும் நம்ம தைரியமாக சொல்லணும், கர்த்தர் சொன்னதை செய்து விட்டார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன். தடைகள் பல இருக்கிறது, பிரச்சனைகள் பல இருக்கிறது, போராட்டங்கள். இப்போ இந்த மழை காலத்தில் பயங்கரமான போராட்டம் தான் நமக்கு. ஆமென். ஸோ ஏன்னா மற்ற மனிதர்களால நமக்கு போராட்டம் அதிகமாகுது இப்போ. ஏன்னா மழை பெய்கிறனால பள்ளம் நோண்டி அப்படியே இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 20 அடிக்கு பள்ளம் நோண்டிட்டீங்க, எங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை, ஏதாவது ஒன்று சீக்கிரம் செய்யுங்கள். ஒரு பக்கம் மனிதருடைய போராட்டம் இருக்குது, அது நியாயமான போராட்டம். நம்ம சொல்லலாம் ஒன்றும் ஆகாது, ஸோ என் தேவன் அப்படிலாம் கைவிட மாட்டார். அவங்களுக்கு புரியாது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 20 அடி பள்ளம் நோண்டி வச்சுருந்துட்டு, ஸோ அது மழை காலத்தில் அப்படியே விட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டு ஓனரை போய் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா நியாயமான கோரிக்கை அது. எப்பா 20 அடி பள்ளம் நோண்ட, நீ என்னப்பா அப்படியே வச்சிருக்கிற, மழை வேற பெய்யுது, மண் சரிஞ்சிட போகுது அவங்களுக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? என் தேவன் அப்படிலாம் கைவிட மாட்டார், நீ தைரியமாக இருங்க. நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. ஸோ நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒரு இக்கட்டான பாதை தான், ஒரு இக்கட்டான பாதை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மனுஷனை போல வாக்கு மாறுற தேவன் அல்ல, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். ஆண்டவரே, எப்படியாவது அந்த தேவைகளை சந்திங்க, எப்படியாவது அந்த தேவைகளை சந்திங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மழையினால் அந்த இடத்துல எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. இன்றைக்கி நிறைய இடங்களில் ரொம்ப வேதனை. திருவண்ணாமலை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே முழு குடும்பங்களெல்லாம் அப்படியே அந்த மண்ணுக்குள்ளார போயிருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப வேதனையான காரியங்கள். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்ம பகுதியை தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய மகிமைக்காக எழுப்பப்படுகிற ஒரு ஆலயம் அது. ஸோ அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு சமாதானமான ஒரு தைரியமுள்ள ஒரு இருதயத்தை தரணும். அவங்களுக்கு அந்த பயம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிறத காட்டிலும் ஆண்டவர் கிரியேட் செய்யணும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எந்த விதத்திலும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த தேவையிலெல்லாம் சந்திக்கும்படியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். பார்க்கறதுக்கு வேணால் சிரிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாதை கடினமான பாதை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாதையில் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நடத்தணும். அதில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த இடத்துடைய பாதுகாப்பிற்காக முதலாவதாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த இடத்த பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, உங்களோட ரத்தத்தால் நாங்கள் தெளிக்கிறோம். அந்த இடம் ஆண்டவரே கர்த்தாவே, ஆலயத்துக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடம். நான் சொல்லுகிறேன், அந்த இடத்தை கர்த்தர் காத்து கொள்ளணும். அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். எப்படி ஆகிலும்
சீக்கிரத்தில் அந்த தேவையில கர்த்தர் சந்திக்கணும். நம்ம அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த 36வது நாளிலும் பாரத்தோடு ஜெபிங்க. ஸோ நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் பிள்ளைகள் கரங்களை உயர்த்தினா உங்கள் கையில் மைக் கொடுப்பார்கள். ஸோ இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிங்க. எல்லோரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் நேரத்தில் கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா அந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆமென். செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா நாங்கள் ஏசப்பா ஜெபிக்க வராதிருந்த பாவங்களை மன்னிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நல்ல கூட கர்த்தாவே இந்த 36வது நாளில் கூட கர்த்தாவே எங்கள் துதிக்கிறதுக்கு கிருபைக்காக நன்றி. எங்க 2 பேர் 3 பேர் ஒரு மனமா கூடி துதிக்கிறோம், நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்களே சுவாமி. எங்கள் மத்தியில் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்று உண்டாக்கினவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே. அப்பா அந்த காத்துக்கும் கர்த்தாவே ஏசப்பா தனக்கு நீங்க கட்டளையிட்ட தேவன் ஆண்டவரே. ஏசப்பா அந்த திருசபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தர் ஜெப ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா இவ்வளோ ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே வேலைகளை செய்தும் கர்த்தாவே தடப்பட்டு நிற்கிற ஏசப்பா அந்த தடைகளை விலகி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எதை குறித்தும் கர்த்தாவே ஜனங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தாவே ஏசப்பா சீக்கிரத்துல கர்த்தாவே ஏசப்பா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு தகுந்த பண தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்துல கூட கர்த்தாவே ஏசப்பா அது சபை ஆண்டவரே திரளான ஜனங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு திருசபை கர்த்தாவே. அப்பா இந்த இடத்துல ஏசப்பா சோதரம் உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி, உங்களோட பிரசன்ன வெளிப்படுவதாக கர்த்தாவே. ஏசப்பா இந்த சபையை கட்ட விடாத இருக்கிற தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. சீக்கிரத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா 2025 கர்த்தாவே ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்தோடு நீங்க பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற கரங்களை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் ஜெபிக்கிற பிள்ளை எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் கர்த்தாவே அந்த ஆலயத்தில் கர்த்தாவே உழைக்கிற பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆலயத்தை குறித்து அநேகர் நினைத்து கொண்டு இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே நீங்க செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா சோதரம் கர்த்தாவே. அப்பா குதிரை ஏசப்பா யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கணும், ஜெயமோ கர்த்தரால வரும் சொல்லிக்கிறீங்களா ஆண்டவரே. உம்மிடத்துல இந்த ஏசப்பா ஜெயம் வரும் என்று நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். அன்றது வேஸ்து எழுதியிருக்கிறத கர்த்தாவே. ஏசப்பா அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் ஒத்தாசி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா சோதரு உமக்கு உறுதியா ஏசப்பா பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஏசப்பா தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. 1,00,000 பேர் ஜெபிக்கிறவளை எழுப்புங்க சுவாமி. ஆண்டவரே பற்றி கொண்டு பிடித்து ஜெபிக்கிறவளை எழுப்புங்க சுவாமி. ஆண்டவரை விடாமல் ஜெபிக்கிறவள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. எல்லா திருசபையிலும் கர்த்தாவின் திருசபையை கட்டுகிறதுக்கு ஏசப்பா ஆண்டவரே இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க ஏசப்பா எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதர எதை குறித்தும் சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீ செய்ய வல்லவரப்பா. நீங்க செய்யறதுக்கு ஒருபோதும் தடை செய்ய முடியாத தகப்பனே. ஏசப்பா நீங்க ஏசப்பா எல்லாவற்றையும் செய்யறது தேவன் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, வாக்கு மாற மாட்டீங்க சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தாவே வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே உம்மிடத்துல மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஐயா போதர்களை கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2025 ஏசப்பா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி கர்த்தாவே 2025 அந்த வேலை ஏசப்பா திருசபையை கட்டி முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஏசப்பா உங்களோட ஒத்தாசை அனுப்புங்க கர்த்தாவே. அப்பா ஏசப்பா சோதர அதுக்கு தகுந்த பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நீர் சந்திக்கிற
தேவனா இருக்கிறீர், நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நீங்க சொல்ல ஆகும் கர்த்தாவே. அப்பா நீங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் நிரப்புதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஏசப்பா ஆளுகை இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் விலகி போட்டு சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா திரளான ஜனங்களை கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நாலா தேசத்தில இருந்து கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஜனங்களை கொண்டு வரத்தக்கதாக திருசபையை சீக்கிரத்தில் நீங்க எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் எழுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எந்த இடத்துல ஏசப்பா திருசபை கட்டுறது தடையா இருக்குதோ சீக்கிரத்தில் ஏசப்பா நீங்க செய்ய போறீங்க. உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் எழுப்ப போறதுக்காக நன்றி. அந்த திருசபையை கட்டி கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. கோடான கோடி தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க சுவாமி. இந்திய தேசத்துல எத்தனையோ திருசபை இருக்குது ஆண்டவரே. இந்த திருசபை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. இதோ கடைசி காலத்துல ஏசப்பா திரளான ஜனங்கள் கர்த்தாவே அந்த இடத்துக்கு ஏசப்பா வரக்கூடிய ஜனங்கள் ஏசப்பா கொண்டு வரக்கூடிய திருசபையா எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா தடைகளை உடைத்து கர்த்தாவே சத்துருகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை பொக்குஷலை திறந்து ஆண்டவரே அளவில்லாதபடிக்கு நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எல்லா தேவைகளும் நீங்கள் அற்புதமா சந்திக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உருக்கத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே, விருப்பத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. கர்த்தர் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும் தீமை நன்மையா மாற்றணும் கர்த்தாவே. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன்னை மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவாவோன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். இந்த சபை கட்டுகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் பொறுப்பெடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்குத்தத்தங்களை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய குறித்த நேரம்னு ஒன்று இருக்குது. ஆமென். இன் இஸ் ஓன் டைம், அவருடைய நேரம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் 75 வயதில் வாக்கு பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருந்தார், 25 ஆண்டுகள். ஸோ அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய நேரத்தில் எல்லாம் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார். ஸோ இந்த திருச்சபை காரியத்தில் நான் சொல்ல முடியும், 2016 ஆண்டு நம்ம இந்த திருச்சபை பணிக்காக இந்த பெங்களூர் பட்டணத்தில் சபையை தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ தொடங்கி ஒரு வருஷத்துக்கு பிறகு நாம் இடத்தை பார்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட
18 இடத்த பார்க்க ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். பல இடங்களை பார்த்தோம். ஒரு இடத்துல போய் கால் வச்சு ஜோமெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அட்வான்ஸ் கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். நான் விசுவாசிக்கிறேன் அது எப்படியாவது முடிஞ்சிரும்னு பார்த்தோம். ஆனால் அதில் நிறைய காரியங்கள் இந்த பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஒரு லேண்டை வாங்குறது, ஒரு வீடை வாங்குறது தமிழகத்தில் கூட அந்தளவுக்கு ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா விசுவாசிகள்னு சொல்கிறாங்க, விசுவாசி ஏமாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. விசுவாசிகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஊழியம் செய்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஏமாந்ததெல்லாம் இவங்கள்ட்ட தான் ஏமாந்துருக்கிறேன். ஏன்னா அவர் நம்பிடுறோம், மனுஷனை நம்பிடுறோம். அதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஸோ அதான் நான் சில சுவாசமுள்ள எந்த ஒரு மனுஷனையும் நம்பாத. உண்மையாக ஆண்டவர் வசனத்தினால தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அது மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்தோம். எத்தனையோ பேர் காண்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கால் வச்செல்லாம் சபையாய் போய் ஜோமெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நிறைய லீகல் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம், அதில் சட்ட சிக்கல்கள் நிறையா. ஆனால் ஒரு காலம் வந்தது, அவருடைய நேரம் என்று நான் சொல்லுவேன். இது அவருடைய டைம். நான் விசுவாசிக்கிறேன் கரெக்டாக இந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த இடத்தை போய் பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். ஓனரை சந்திக்க கர்த்தர் கிருபை தந்தார். எல்லாம் நேர்த்தியாய் நம்மளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு காரியம். நான் அவருடைய நேரம் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாகவே அவருடைய டைமில் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், இது காட்ஸ் டைமில் தான் எல்லாம் உருவாயிட்ருக்கு. ஆனால் சத்துரு தடைகளை கொண்டு வரலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பாக ஆண்டவர் நிச்சயமாகவே கரை இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அல்லேலூயா. அது போராட்டங்கள், பிசாசுடைய தந்திரங்கள், நிறைய காரியங்கள் இருக்கும். நான் அதை என்னுடைய ஊழிய பாதையில் அநேக அனுபவங்களை நான் சொல்ல முடியும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு பண்ணியிருந்தாலும் அந்த 25 ஆண்டுகள் அவர் நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தார். மனிதர்களை நம்பினார், நிறைய காரியங்கள். அல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, நிறைய பிரிவினைகள், நிறைய பாதை அவருக்கு போச்சு, நிறைய பாதை போச்சு. கண்ணீரின் பாதைகள் போச்சு, போகாமலாம் இல்லை. ஒரு பயத்தின் பாதை போச்சு, யுத்தத்தின் பாதை போச்சு, எல்லா பாதையும் போச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்லியாஸ்டிக் சாப்டர் 3 verse 11 பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம், பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை. ஆமென். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He had made everything beautiful in his time. நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே இது கர்த்தர் குறித்த காலம். இந்த காலம் சபை கட்டுகிற காலம். அல்லேலூயா. அதனால இந்த சபை கட்டுகிற காலத்தில் நாம் நிற்கிறோம். இந்த காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபை கட்டுகிற காலத்தில் எல்லாரும் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா பிசாசு தடை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது காட்ஸ் டைம் தெரியும். நிச்சயமாக அவன் தடைகளை கொண்டு வரலாம், பிரச்சனைகளை கொண்டு வரலாம். ஸோ எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இன்னும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், வழிகளை திறப்பார். அதனால் நம்ம எல்லாரும் இந்த நாளில் பாரப்படும். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் உம்முடைய நேரத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த ஒரு தடை வரக்கூடாதப்பா, எந்த ஒரு தடை வரக்கூடாது. பொருளாதார தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க, மனுஷரை எழுப்புங்க. அன்று உலகம் முழுவதும் இந்த சால்வேஷன் டிவி மூலமாய் பார்த்து நன்மை பெற்றவர்கள் ஏராளம், சுகம் பெற்றவர்கள் ஏராளம், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். நான் விசுவாசி எல்லாருடைய இருதயத்தில் நீங்கள் கிரியேட் செய்யுங்க. இந்த டைமில் அவங்க உதவட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த டைம் சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி கரெக்டான டைமில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதான் முக்கியம். ஸோ உதவி செய்கிறவங்க அப்பா கரெக்ட் டைமில் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுக்குற சொல்லும்போது
இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ அந்த கரெக்ட் டைமில் கத்தர், இந்த நாட்களிலே கத்தர் எழுப்பணும். இந்த டைமில் கத்தர் எழுப்பணும். 10,000 சிமெண்ட் மூட்டைக்கு இந்த டைமில் தான் எழுப்பணும். ஃபவுண்டேஷன் இந்த டைமில் தான் எழுப்பணும். அதனால் நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இது நீர் நியமித்த காலம், நீர் நியமித்த நேரம், இந்த சபை கட்டுகிற நேரம் உம்முடைய திட்டத்தில் இருக்கிற நேரம். இன்னைக்கு ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜனங்களை எழுப்புங்க. ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆமென். தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கி அந்த 10,000 சிமெண்ட் மூட்டை, ஒரு மூட்டை 450 ரூபாய். ஜனங்களை கத்தர் எழுப்பி அதை சந்திக்கும்படியாக கத்தர் செய்யணும். அது மாத்திரமல்ல, ஃபவுண்டேஷனுடைய தேவை எல்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். கத்தர் கிருபையினால் இதுவரைக்கும் 1,20,00,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம். 1,20,00,000 கொடுத்துருக்குறோம். இன்னும் கத்தர் மீதி தேவையில் கத்தர் இந்த வாரத்தில் எப்படியாவது சந்திக்கணும். ஏன்னா இது நேரம், இதான் டைம். இந்த டைமில் செஞ்சு ஆகணும். அது எல்லாரும் பாரப்படுங்க. ஆண்டவரை, இந்த குறித்த காலத்தில் நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். எதையும் நேர்த்தியாக செஞ்சிருங்க ஆண்டவரை. இதில் எந்த தடைகள் வரக்கூடாது ஆண்டவரை. எந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது, எந்த ஒரு போராட்டங்கள் வரக்கூடாது. இதனால் கரெக்டான டைமில் எழுப்புங்க ஆண்டவரை. எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம். ஸோ இந்த காரியத்திற்காக அவருடைய நேரத்தில் கத்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தும்படியாக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்துங்க. உங்கள் கையில் மைக் கொடுப்பாங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் ஆமென். 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 ஏசப்பா, இந்த 36 நாள் வரைக்கும் நாங்கள் ஜெபித்துன்னு வந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா தகப்பனே, ஒரு நாள் எங்க ஜெபம் வீணாக ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா, நாங்க அதிகமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா தகப்பனே, நீ செய்யற வரைக்கும் நாங்க உண்மை விடவே மாட்டோம் ராஜா. ஏசப்பா, உம்மால ஆகும் ராஜா. ஏசப்பா, உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஏசப்பா, தேவனால் ஆகாத கூடாத ஒன்றும் இல்லைன்னு சொன்னீரே ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்துல ராஜா ஏசப்பா சிமெண்ட் தேவைகளை சக்தி ராஜா. ஏசப்பா, நீ சொன்னிக்கிறே ராஜா. அப்பா, நீதிமொழிகளை ராஜா, நன்மை செய்படி உனக்கு தியானி இருக்கும்போது செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இராதேன்னு சொன்னீரே ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்துல எழுப்பு ராஜா. ஏசப்பா தகப்பனே, 10,000 சிமெண்ட் எழுப்பு ராஜா. ஏசப்பா, 2 பேர் 5,000 கொடுத்தாலே போதும் ராஜா. ஏசப்பா, 10,000 ஆயிடும் ராஜா. ஏசப்பா, அந்த மாதிரி ஜனங்களை உம்மால கூட ராஜா. ஏசப்பா தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை ராஜா நீ வழி நடத்தின தகப்பனே, இந்த நேரத்தில் நீ வழி நடத்து ராஜா. ஜனங்களோட பேச ராஜா. அப்பா, உம்மால அப்பா நீர் எங்களுக்கு செய்யாமல் வேற யார்ப்பா செய்வாங்க அப்பா தகப்பனே. இந்த நேரத்தில் ராஜா நீ தான் எங்களுக்கு பதில் தான ராஜா. ஏசப்பா தகப்பனே, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போவாதுன்னு சொன்னீர் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் ராஜா ஏசப்பா நீ போய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை, மனமாற்ற ஒரு மனபுத்திரம் சொல்லியும் செய்யாது இருப்பவரும் இல்லை ராஜா. ஏசப்பா, அந்த வார்த்தைகள் படி நம்பிக்கையோட விசுவாசத்தோட பாதத்தில் வந்துக்கிறா ராஜா. ஏசப்பா தகப்பனே, அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜனங்களை பாதுகாத்துக்கோ ராஜா. ஏசப்பா தகப்பனே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாது இருப்பாயின்னு சொன்னீர் ராஜா. ஏசப்பா, நாங்க என்ன சொன்னாலும் ராஜா அவங்க பயப்படுவாங்க ராஜா. ஆனால் நீ அவங்களோட பேச ராஜா. இடத்துல பயத்தை எடுத்து போற ராஜா. ஏசப்பா தகப்பனே, அவங்களுக்கு எதுவும் ஆகாதபடி இயேசுவின் ரத்தத்தை அந்த இடத்துல ஃபுல் தெளிக்கிற ராஜா. ஏசப்பா, அந்த அப்பா நோண்டி இருக்கிற அந்த இடத்துல ஒரு ரத்தத்தை தெளிக்க ராஜா. ஏசப்பா, எந்த ஒரு ஆபத்தை வராமல் பாதுகாத்துக்கோ ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஜனங்களை எழுப்பு ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்தில் செய்யாத திராணிக்கு இருக்கும் போதே செய்யாத மற்ற சமயத்தில் அப்பா அவங்க வேதனையோட அப்பா நாங்கள் இந்த சமயத்தில் செய்யல, இந்த வேலையை நாங்கள் பணம் கொடுக்கலையே அப்பா, சிமெண்ட் வாங்கி கொடுக்கலேன்னு அவங்க மற்ற சமயத்தில் வேதனை படாதபடி இந்த சமயத்தில் எழுப்பு ராஜா. ஏசப்பா, உம்மால தான் ராஜா. ஏசப்பா, உண்மை நம்புறா ராஜா. ஏசப்பா தகப்பனே, நாங்கள் மனிதரை நம்பி இந்த நேரத்தில் முழங்கால் இல்ல ராஜா. திறப்பில் நிக்கல ராஜா. உண்மை நம்பி திறப்பில் நிக்கிற ராஜா. பதில் தரப்போறதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்து விட்டேன்னு விசுவாசத்தோட அப்பா தகப்பனே நீ சொன்னீர் ராஜா. ஏசப்பா தகப்பனே, நியூ இயருக்கு நாங்க அந்த இடத்துல நாங்க அந்த இடத்துல அப்பா இருப்போம்னு சொன்னீர் ராஜா. ஏசப்பா தகப்பனே, சர்வீஸ் நடக்கும்னு சொன்னீர் ராஜா. அது போய் சொல்ல மாட்டேன் ராஜா. ஏசப்பா, அந்த சர்வீஸ் நடக்கிற மாதிரி ஆளுங்களை நீ எழுப்ப போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. விசுவாசி எனக்கு எல்லா கூடும் சொன்னீர் ராஜா. ஏசப்பா, அப்பா விசுவாசி பதறான்னு சொன்னீர் ராஜா. நாங்க ஒரு நாள் பதறாத ஏசப்பா உன் பாதத்தில் வைத்திருக்கோம் ராஜா. ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போறதுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுக எனக்கவரே. ஆமென் அல்லேலூயா. மாறிடுவோ அவர் கிருபை என்னாலும் ஆறுக எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதோ நேராய கண்களை
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குறித்த காலம் இது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இது கரெக்டான டைம் தான். அல்லேலூயா. எனக்கு கரெக்டான டைமில் தான் கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் இந்த சபையை குறித்ததான சாட்சிகள். ஸோ சால்வேஷன் டிவி யூடியூப்பில், சால்வேஷன் டிவியில், எஸ்தர் திருச்சபை யூடியூப் சேனலில் நீங்கள் எவரி சண்டே 7 மணிக்கு இந்த சாட்சிகளை கேட்கலாம். அல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் எப்படி நடத்துகிறார். போன வாரத்திலிருந்து ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு சித்தமானால் எத்தனை எபிசோட் போக முடியுமோ அந்த எபிசோட் போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ இதுலேயும் கர்த்தர் எப்படி நேர்த்தியாய் இந்த சபை காரியத்தை நடத்தினார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த ஊழிய பாதை என்ற அந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் பார்க்கலன்னா போன வாரம் சண்டே 7 மணிக்கு யூடியூப் சேனலில், எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலில், சால்வேஷன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய சிறு வயதிலிருந்து கர்த்தர் இந்த ஊழிய பாதையில் எப்படி நடத்துகிறார் என்பதை, எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை கர்த்தர் எனக்கு செய்த காரியங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லி வர கர்த்தர் கிருபை தருகிறார். அதனால் நீங்கள் அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஆன் டைம், கர்த்தருடைய குறித்த நேரம், இன் இஸ் ஓன் டைம், அவருடைய குறித்த காலத்தில் தான் இந்த சபை கட்டுமான பணியை தொடங்கி இருக்கிறோம். அந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதையும் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பலனடையுங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற தேவன். ஏன்னா ஒரு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. ஸோ உண்மையாகவே நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் மாறிடுவான், கர்த்தர் மாற மாட்டார். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் தாம் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த ப்ராமிஸை எப்படி நிறைவேற்றுவார்னா, அவருடைய ஓன் டைம், அவருடைய சொந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். அது மாத்திரமே அவருடைய ப்ராமிஸை எப்படி நிறைவேற்றுவார்னா, அன்எக்ஸ்பெக்டட் மீன்ஸ், ஆமென், நாம் எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தர் செய்வார். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபை கட்டுகிற காரியத்தில் எதிர்பார்க்காத உதவிகளை கர்த்தர் எங்கேருந்து தருவார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்படி தருவார்னு தெரியாது. நம்ம நினைப்போம் பெரிய ஆட்கள்கிட்ட வரும், பெரிய கோட்டீஸ்வரன் வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, வல்லமை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி, எளியா தீர்க்கதரிசி, சாதாரண மனுஷன் இல்லை. ஜோம் பண்ணால் வானம் திறக்கும், ஜோம் பண்ணால் என்ன பண்ணும், வானம் அடைக்கப்படும். அவ்வளோ பெரிய வல்லமையான தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எங்கே நடத்தினார்னா, அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஒரு சாரிபாத் விதவையின் மூலமாக கர்த்தர் அதை போஷிப்பார். ஸோ சொல்கிறாரு, நீ அந்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், கட்லேட் இருக்கிறேன். அந்தமான நிலைமையும் பரிதாபமான நிலைமை, லாஸ்ட் மீல், அதான் கடைசி மீல், அதுக்கு மேலே இல்லை. தானும் தன்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு ஜீவனை உள்ளான்ற ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலி. அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம், என்னாண்டவரை நல்ல பணக்கார குடும்பமாக காமிப்பின்னு பார்த்தா போயும் ரொம்ப ஏழை. அவங்களும் அதுவும் அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, சாகிறதுக்கு வழியாக இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் என்னத்தை நீர் அற்புதம் செய்வேன்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி செய்வான்னு தெரியாது. எந்த காக்காவை கொண்டு கர்த்தர் போஷிப்பார்னு தெரியாது, எந்த விதவையை கொண்டு கர்த்தர் போஷிப்பார் தெரியாது, எந்த மனிதனை கொண்டு கர்த்தர் போஷிப்பார் தெரியாது, எங்கேருந்து வரும் தெரியாது. ஆனால் கர்த்தர் செய்வார், அன்எக்ஸ்பெக்டட். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன், எங்கிருந்தாவது கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, கர்த்தரை எழுப்பணும். ஏன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்கு அதை கொடுக்குற இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு இருதயம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது கர்த்தர் நிச்சயமாக அது அந்த இருதயத்தை பார்க்கிற நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சிலர்லாம் ஓகே இது கொடுத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம கடவுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் தேவன் எதை பார்க்குறாருன்னா இருதயம். அந்த விதவையை ஏன் கர்த்தர் அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஆசீர்வச்சார்னா, அவர் அந்த மனப்பூர்வமாய் கொடுத்தாள், அவள் மனப்பூர்வமாய் கொடுத்தாள். அந்த ஆகாரத்தை ஒரு தீர்க்கதரிசி கேட்குறாரு, ஒரு கஷ்டத்தோடலாம் கொடுக்கல. அடப்பா
அப்படிலாம் கொடுக்கல. மனப்பூர்வம், சரி ஓகே எனக்கு என் பிள்ளை தானே, நாங்கள் 2 பேர் தானே சாப்பிடலான்னு இருந்தோம், சரி ஓகே இன்னொருத்தர் வந்திருக்கிறார், ஓகே கொடுப்போம். நான் சொல்லுகிறேன், அவளுடைய மனதை கர்த்தர் நிச்சயமாகவே அறிந்திருந்தார். இது கொடுக்குற மனசு, எப்பவுமே கொடுக்குற மனசு ரொம்ப வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று இருக்குது சரியா. ஒரு பிச்சைக்காரர், ஒரு பெக்கர் வீடு வீடாக போய் பிச்சை கேட்பார் சரியா. சிலர் வந்து அரிசி கேட்பாங்க, சிலர் வந்து உணவு கேட்பாங்க, சிலர் பணம் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த பிச்சைக்காரன் வந்து அரிசி கேட்குற பிச்சைக்காரன் சரியா. வீடு வீடாக போய் அரிசி கேட்குற ஒரு மனுஷன். அப்போ ஒரு வீட்டோட பெண்மணி அங்கேருந்து கூப்பிட்றாரு, அம்மா சாப்பிட்றதுக்கு அரிசி கொடுமா அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வந்து தன்னுடைய மகள் வெளியில் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாள். அவருடைய மகள் வந்து வெளியே விளையாண்டுட்டு இருக்கா. அந்த மகளை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாமா அப்படி சொல்லி, இந்த ஐயாவுக்கு என்ன பண்ணு, அரிசி போடு அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மகள் கையால் யார் போடுறா, அந்த மகள் வந்து அந்த ஏழையான அந்த பிச்சைக்காரருக்கு அரிசி போடுறாங்க. ஸோ இது பக்கத்து வீட்டில் இன்னொரு அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த வீட்டில் போட்டாச்சு, இப்போ அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, அம்மா அரிசி போடுமான்றாரு. அந்த அம்மா பார்த்தாங்க, அந்த அம்மாவுக்கும் பெண் பிள்ளை, அவங்களுக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க, அம்மா இங்கே வாமா அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த ஐயாவுக்கு வீட்டில் போய் அரிசி எடுத்துகிட்டு கொடு, அரிசி போடு அப்படின்னு உடனே அந்த பிள்ளையும் எடுத்துகிட்டு வந்து அரிசி யாருக்கு போட்டா, 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தான். இவங்களும் அவங்க மகளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அரிசி போட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுங்க, அவங்க பொண்ணை கூப்பிட்டு அரிசி போட்டாங்க. இது வந்து அப்படியே தொடர்கதையாக டெய்லி போயிட்டே இருந்துச்சு. வருஷம் அப்படியே டெய்லி நடக்கும். அவங்க பொண்ணை கூடுவாங்க, இவங்க பொண்ணை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான், கூப்பிடுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள், இது கதை தான் சரியா, இது கதை தான், அது உடனே இதை மாதிரி யோசிச்சிடாதீங்க சரியா. திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் ஒரே டைமில் இறந்துட்டாங்க. யார், 2 அம்மாவும் இறந்துட்டாங்க. இந்த அம்மாவும் அதே நாளில் இறந்துருச்சு, அந்த அம்மாவும் எந்த நாளில் இருந்துச்சு, அதே நாளில் இறந்துருச்சு. இப்போ 2 பேரும் மேலே எங்கே போயிட்டாங்க, பரலோகம் போயிட்டாச்சு. பரலோகம் போன உடனே, பரலோகத்தில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்காதீங்க, ஒரு கதைக்காக தான் நான் சொல்கிறேன் சரியா. அப்போ பரலோகம் போன உடனே அந்த ஃபஸ்ட்டு வீடு அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கை கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஸ்தானம், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அதை காட்டில் ரொம்ப கீழே ஒரு இடத்துல இடம் கொடுத்தாங்க. இப்படி தான் பரலோகத்தில் இருக்குமான்னு கேட்டாங்கன்னா, அதெல்லாம் அவர் கதைக்காக தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போது மேலே அந்த அம்மா, கீழே அந்த அம்மா. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு, சரியான கோபம் வந்துருச்சு. யாருக்கு, கீழே இருக்கிற அம்மாவுக்கு, அந்த கீழ் ஸ்தானத்தில் இருக்கிற அம்மாவுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா நானும் அவளும் ஒன்றா தானே தர்மம் பண்ணோம், ஒன்றா தானே பண்ணோம், ஆனால் ஏன் எனக்கு கீழே அவள் மட்டும் மேலே. பரலோகத்தில் கூட அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு, அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே சரி சும்மா இருக்காமல் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் தான தர்மங்களில் சிறந்தவர்கள், தர்ம மண்டலில் சிறந்தவர்கள். எங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒரு பிச்சைக்காரன் வருவான், அரிசி போட்டிருக்கிறோம், இவ்வளோ அரிசி போடுவோம், நானும் அரிசி போட்டிருக்கிறேன். அப்போ 2 பேரும் ஈக்குவலாக தானே பண்ணியிருக்கிறோம். ஏன் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, 2 பேரும் ஒன்றா தானே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, 2 பேரும் பண்ணீங்க, ஆனால் 2 பேர்த்துலேயும் வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ அவள் வந்து இன்னும் இருதயத்தில் போட்டான்னா, தன்னுடைய மகளை அழைத்து நீ அரிசி போடுமான்னு, எதுக்காக அவள் வந்து தன்னுடைய மகளை அழைத்து போட வச்சானா, ஒருவேளை நான் மறிச்சாலும் இந்த மகன் என்ன பண்ணணும், இதை தொடர்ந்து செய்யணும், அவளுக்கு அந்த ஹேபிட் வரணும், அவள் சந்ததிகள் தான தர்மங்களை செய்யணுன்ற எண்ணத்தில் அவள் அதை செய்தா. ஆனால் நீ உன் மகளை எதுக்காக கூப்பிட்டு அழைச்சி போட்டின்னா, உன் கை பெரிய கை, உன் மகளுடைய கை என்ன கை, சின்ன கை. ஸோ இவ போட்டால் கம்மியாக போடலாம், நான் போட்டால் என்ன ஆகிடும்,
அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, உன் மனசில் உன் மகளை கூப்பிட்டு போட்ட. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை? நீனும் தான் போட்ட, ஆனால் நீ எப்படி போட்ட? மக கையில் போட்டால் கொஞ்சம் அரிசி தான் போகும், என் கையில் பெரிய நிறைய போயிடும், வேஸ்ட்டாக போயிட போகுது அது சொல்லிட்டு மகளை கூப்பிட்டு போனான்னு அவள் அப்படி போடல. தான் மகளை எது கூப்பிட்டான்னா அவள் சந்ததிகளில் அதை செய்யணும், கடைப்பிடிக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம். ஸோ அதனால் உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி தான். சிலருக்கு வந்து நம்மளுக்கு என்ன, ஒரு 100 ரூபா போட்டாச்சால் தான் கடமை முடிஞ்சிச்சு, ஒரு 1000 ரூபா போட்டாச்சு கடமை முடிஞ்சிச்சு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளுக்கு செய்த உதவிகள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஜீவன், அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது ஈடு கர்த்தருடைய காரியத்துக்கென்று. நான் உண்மையாக சொல்லுகிறேன், இன்னைக்கு கூட என்னால் என்ன உழைக்க முடியுமோ உழைச்சி கூட நான் போட்டுருவேன். அது என்னுடைய கேரக்டர். அது எனக்குன்னு இருக்கிற நாட்களில் எவ்வளோ உழைக்க முடியும் என்னால் உழைக்க முடியும். கர்த்தர் அந்த பலனை கொடுத்துருக்கிறார், அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னால் முடிஞ்சது. நான் எப்போவுமே நான் அதை தான் நான் யோசிப்பேன். நான் ஜனங்கள்கிட்ட கூடு கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக. நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணேன், நான் மனப்பூர்வமாக என்ன பண்ணியிருக்கிறேன். என் கையில் ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன்னு ஆண்டவர் பார்க்குறாரு, நான் மனப்பூர்வமாக செய்கிறேன். அதனால தான் கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட். நான் சொல்லுகிறேன், நான் இதை இப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு இருக்குன்னு தெரியாது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டு நடக்கும்னு எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபை மக்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஜனவரி மாதம் தொடங்கும் போது நம்மளுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறோம், யாருக்கும் எனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அன்எக்ஸ்பெக்டட், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள், அதை நம்முடைய தேவன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் கர்த்தர் எல்லா எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணணும், ஒத்தாசை எழுப்பணும். கொடுக்குற ஜனங்கள் எப்படி கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடு. எது கடமைக்காக, எப்பா ஒரு மூட்டை குத்துருவோம், நம்ம கடமை 450 ரூபா அமுச்சிடு, முடிஞ்சிச்சு. நான் சொல்லுகிறேன், 450 இல்லைங்க, ஒரு 10 ரூபா அமிச்சாலும் மனப்பூர்வமாக அனுப்புங்க. ஒரு 10 ருபீஸை கூட இருக்கட்டும், 450 தான் இல்லை, ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் ஆண்டவரை. அந்த விதவை வந்து 2 காசு தான் கொடுத்தா, மனப்பூர்வமாக கொடுத்தா, தனக்குள்ளே அது எல்லாத்தையும் கொடுத்தா. அதனால தான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல, ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் மனப்பூர்வமாக ஆண்டவரை, நீ எவ்வளோ பண்ணிட்டீரு, என்கிட்ட இதான் இருக்க ஆண்டவரை, நான் கொடுத்துட்றேன். நான் சொல்லுகிறேன், அந்த மனதை ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கிறதேவன் வேறு யாருமே கிடையாது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ அவர் மனதை பார்க்கிற தேவன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கி அந்த விதவையோட மனதை பார்த்தார். இந்த மகள் கண்டிப்பாக கொடுத்துருவா, மனப்பூர்வமாய் கொடுப்பா. என்னோடய ஊழியக்காரன் நான் அனுப்புகிறேன், அவள் என்ன பண்ணுவா, கண்டிப்பாக கொடுப்பா. எனக்கு தெரிஞ்சு எளியாவே ஷாக் ஆகிருப்பார், என்னடா இது, பஞ்சத்தில் இருக்கிற நமக்கு அந்த அம்மா கடைசி மீல் அதே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் எல்லாரும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆகாரத்தில் கர்த்தர் திருப்தி ஆக்கினார். இனி நான் விசுவாசிக்கிறேன், நீ கர்த்தர் ஜனங்களை எழுப்பணும். யார் எழுப்பணும்னா, மனப்பூர்வமாய் கொடுக்குற ஜனங்களை எழுப்பணும். ஆண்டவரே, கடமைக்காக கொடுக்கறதல்ல, ஏதோ கொடுத்துருவோம், நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, யாருன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்டுறக்கூடாது. சில டைம் அந்த அதுவும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு. என்ன கேரக்டர்னா, போய் அப்படியே தலை காமிச்சிட்டு வந்துடுவோம், இல்லை நாளைக்கு நம்மளை கேட்டுறக்கூடாது, இல்லை விசாரிச்சிருவோம், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சிட்டா என்ன ஆகிடுது, கடமை முடிஞ்சிச்சு. நாளைக்கு யாரும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, கை நீட்டி சொல்லிடக்கூடாது, நீ வந்தியே அன்றைக்கி பார்த்தியா, விசாரிச்சியா, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது. அப்போ என்ன சொல்லலாம் இவங்க, அதை நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேனே. இன்றைக்கி கிறிஸ்தவர் நிறைய பேர் பண்ணுற டயலாக் இது. இன்றைக்கி இருக்கிற நான் பார்க்குறேன், குடும்பத்தில் பார்க்குறேன். சும்மா போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோம், சும்மா தலை கட்டு வந்துடுவோம். சாவில் போய் தலை கட்டு வந்துட்டா என்ன ஆகிடும், ஓகே ரைட்டு வந்துட்டார், வந்துட்டு போயிட்டார்ப்பா, அவள்தான், அவர் அட்டண்டன்ஸ் போட்டார். சர்ச்சில் கடமைக்காக வந்துட்டு தலை காமிச்சிட்டு பாஸ்டர் பிரைஸ் லார்ட், அவள்தான் முடிஞ்சிச்சு. எப்பா, ஆண்டவர் மனதை பார்க்குறவர், அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து உள்ளத்தை பார்க்குறாரு. நிறைய பேர் வந்து கடமைக்காக தான், ஐயோ இந்த மாதம் வாங்கி குத்துடலாம், இல்லைன்னா நம்ம பிரச்சனை ஆகிடும். கடமைக்காக கேட்பாங்க, வாங்கிக்கிறியா. இப்போ ஷாப்பிங்லாம் போனால் கூட என்ன பண்ணுவாங்க, கடமைக்காக வாங்கிக்கிறியா, அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து ஏதாவது வாங்கி நான் தான் அன்றைக்கே கேட்டேனே, நீ தான் வேணான்ட்ட. எப்படி கேட்ட, மனசார கேட்டியா? நீங்கள் நிறைய பேர் கடமைக்கு கேட்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடமைக்காக கடைக்கு கூட்டு போகிறது, எடுத்துக்கோ
வேணாம்மா சரி விட்டுரு. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கே கேட்டேன் பாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, பழி எங்கே போயிடும், இவங்களும் ஒன்றும் பேச முடியாது. நிறைய பேர் அப்படி தான், கடமைக்காக ஏதோ கடமைக்கு பண்ணிடணும், கடமைக்கு செஞ்சிடணும், கடமைக்கு சமைச்சு போட்டுருணும். நான் சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா உள்ளத்தை பார்க்குறாரு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஊழியத்தை தாங்குறவர்கள் கடமைக்காக தாங்குறவங்களாம் வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா கடமைக்காக தாங்கும் பொழுது அது அவளுக்கு ஆசீர்வாதமே இல்லை. அதுக்கு அவங்க அந்த பணத்தை அவங்களுடைய சுய செலவுக்கு எதனா வைத்துக் கொள்ளலாம். ஸோ உண்மையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் கடமைக்காக பண்ணணுன்னா கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா அது உங்களோட பிரயோஜனத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஆண்டருக்காக நான் மனப்பூர்வமாக செய்வோம் பிரதர், மனப்பூர்வமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நிறைய பேருக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வந்து அப்படியே உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்குறீங்க. நீங்கள் 1 ரூபா கொடுத்தா கூட எப்படி கொடுக்குற, 1 கோடி கொடுத்தா கூட எப்படி கொடுக்குற. ஆண்டவர் பார்க்குறதே அந்த ஹார்ட்டை தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அனலைஸ் பண்ணுறதே அதுதான். ஹார்ட் அவருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியும். நீ நான் விசுவாசிக்கிறேன், மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் எழுப்புவாராக. சிலருக்கு என்னன்னா, ஓகே பாஸ்டர் ஸ்டார்டிங்கில் சொன்னார் 2 சவரம் அந்த அளவுக்குனாச்சும் நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணுங்கள், ஏதாவது கொடுங்க அப்படின்னு. கொடுத்துட்டோம் பாஸ்டர், முடிஞ்சிச்சு, கடமைக்காக முடிச்சிடலாம். ஆனால் அதே சிலர் மனப்பூர்வமாக கொடுத்தவரெலாம் இருப்பாங்க. மனப்பூர்வமாக பாஸ்டர் நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன், என்கிட்ட இல்லை பாஸ்டர், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதை பார்க்கிறார். அதான் சொல்கிறேன், 1 ரூபா கொடுத்தாலும் மனப்பூர்வமாக கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு தேவை மனசு தான். இன்றைக்கி இந்த ஊழியத்தை இந்த சபையை கட்டுறதுக்கு அப்படி மனம் உள்ளவர்கள் இருந்தாலே போதும். அந்த ஹார்ட் தான் வேணும். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, உங்களுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஸோ நல்ல இருதயம் உள்ள, எப்படி அந்த விதவை அந்த எளியாக்கு கொடுத்தாலோ, எப்படி அந்த சிறு பையன் அந்த 5 அப்பத்து 2 மணி அவன் மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. யாரும் அவன்கிட்ட பிடுங்கலை. பிள்ளைங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்கிடுங்க பார்ப்போம் ஒரு பொருளை. பிள்ளைங்கள்ட்ட சின்ன பிள்ளைங்கள்ட்ட வாங்கிடுங்களேன். பிள்ளைங்க அழுவாங்க, ஏன் நம்மள்ட்ட வாங்கினாலே அழுவோம், இப்போ சாப்பிட வச்சதை பிடிங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளை பாருங்கள் மனப்பூர்வமாக கொடுத்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனசை பார்க்குறாரு, பிள்ளையோட மனசை பார்க்குறாரு. ஓகே மனப்பூர்வமாக கொடுத்தாங்கனால நிரப்புடா, 12 கூட நிரப்பு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக அந்த பிள்ளை ஒரு கூட எடுத்துகிட்டு போயிருக்கோம். கூட போகிறவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. எப்பா உன் பிள்ளை முள்ள தான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா அந்த கும்பலில் இருக்கிற பிள்ளை அது கண்டிப்பாக அன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சாட்சியாக சொல்லியிருப்பாங்க, இந்த உன் பிள்ளையோட மனசு இருக்குது பாரு, உன் பிள்ளை கொடுத்தாமா. அந்த பெற்றோர்கள் கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்களா, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பெற்றோரை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன் பிள்ளைய போல ஒரு நல்ல பிள்ளைய பார்க்க முடியாதுமா, கேட்ட உடனே கொடுத்துச்சுமா உன் பிள்ளை, அதனால் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். தொபர் 12 கூட ஒரு கூட உன் பிள்ளைக்கு இந்தா வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த பிள்ளையோட மனசு. நான் சொல்லுகிறேன், அந்த மனதை தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் கடமைக்காக செய்கிறோம், எது செஞ்சாலும் ஊழியமும் கடமைக்காக போகுது. ஒருத்தர் உதவி செய்யணுமா, ஐயோ கடமைக்கு செஞ்சுருவோம், நாளைக்கு கேட்டுருவாங்க, மொய் வச்சுட்டு வந்துடுவோம். கடமைக்காக மொய் வைக்கிறதெல்லாம் இருக்குது. நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்டுறக்கூடாது, தலை காமிச்சிட்டு வந்துடும், மொய் வச்சுருவோம். கடமைக்காக என்ன பண்ணிடலாம், சோத்திரம் போட்டு போயிடலாம், விஷ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா நாளைக்கு கேட்டுருவாங்க, பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டியே அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுறது, போகும்போதே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட் அடிச்சு போயிட்டே இருக்கிறது. எல்லாம் கடமை தான். ஆனால் மனப்பூர்வமாக இருக்கிறவன் பாருங்கள், கண்டிப்பாக வந்து விசாரிப்பான், எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கீங்களா. கடமைக்காக செய்கிறதும் இருக்குது, மனப்பூர்வமாக செய்கிறதும் இருக்குது. மனப்பூர்வமாக செய்கிறவன் பாருங்கள், அங்கே நிற்பான், கடமைக்காக நிற்க மாட்டான். அங்கே நிற்பான், அந்த துன்பத்தில் நிற்பான், அந்த கண்ணீரின் பாதையில் நிற்பான். அல்லேலூயா, அவங்க வேதனையில் நிற்பான். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஓகே இவன் கடமைக்காக செய்யலப்பா, மனப்பூர்வமாக செய்கிறான். நான் சொல்லுகிற இந்த ஆலயம் கொடுக்குற ஜனங்கள், மனப்பூர்வமாய் கொடுக்குற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர். நான் சொல்லுகிறேன், நீ எனக்கு கொடுக்கல, நீ கர்த்தர் கொடுக்குறீங்க. அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்குற ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கர்த்தர் எழுப்பணும். ஸோ இதனால மனப்பூர்வமாய் கொடுக்குற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும் சொல்லி எல்லோரும் பாரத்தோடு ஜெபிப்போம். அன்எக்ஸ்பெக்டடு, யாருன்னே தெரியாத ஜனங்களாம் வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் வந்து கொடுக்கணும், எதிர்பார்க்காத ஆட்கள் வந்து செய்யணும். ஸோ அவங்க சொல்லணும், நான் மனப்பூர்வமாக தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லணும்.
அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸோ அவங்க ஜெபிக்கும் போது எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளைக்காக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்க 2-3 பேர் அப்பா அந்த மத்தியில் நான் இருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அப்பா நீர் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு தகப்பனே அப்பா இந்த மழைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா மழையை அப்பா பொழிது ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆலயம் கற்ற இடத்துல ஆண்டவரே அப்பா அக்கப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பயம் இல்லாமல் ஆண்டவரே அந்த தண்ணிங்களை எடுத்து போட ஆண்டவரே. அப்பா அது தண்ணி நிற்காதபடி ஆண்டவரே இந்த மழை காலத்தில் என் தேவன் அப்பா நீர் எல்லாம் அகற்றி போடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அக்கப்பக்கம் இருக்கிறவங்கள பயப்படாதே என்று சொல்லி அப்பா நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் அப்பா நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சாயில இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்க உள்ளத்துங்களை பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க அப்பா. அப்பா ஏழை மக்களுங்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா இருக்கப்பட்டவங்களை தொடுங்க ஏசப்பா. உம்முடைய மார்பிளை சாய்ந்து கொள்ளுகிறாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரவேசிக்க நாங்கள் ஆலயம் வேணும் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே அதெல்லாம் நீங்க சந்தித்து ஆகணும் ஆண்டவரே. தகப்பனே, வானமும் பூமி படைத்தவர் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள அதிகாரத்துல அப்பா உம்மை நாங்க தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு காலம் ஆண்டவரே எங்களை ஜெபம் வீணாக போகாதபடி ஆண்டவரே அப்பா நீர் அப்பா நீர் அற்புதங்களை நீர் செய்கிறவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதும் என்று சொல்லிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, ஆலயம் கட்டும் ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாக அந்த பணங்கள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. 10,000 மீட்டர் சிமெண்ட் தேவை ஆண்டவரே. தகப்பனே, அந்த 10,000 சிமெண்ட் நீங்க சந்திங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் யார்கிட்ட கேட்டு அப்பா அது நாங்கள் பயன்படுத்தாதபடி ஆண்டவரே எடுத்து கொண்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க கேட்ட இடத்துல எல்லாம் கொடுக்கிறேன் இன்னும் ஒருத்தர் கூட கொடுக்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நான் பாரத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கிறேன் எஸ் ராஜாவே. உமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை ராஜா. தகப்பனே, உமக்கு பெருமையான இருக்கிற ஜனங்களை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சாயிலா இருக்கிற மக்களுங்களை எழுப்புங்க ஆண்டவரே. கொடுக்க பிள்ளைங்களை நீர் எழுப்பு ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. தகப்பனே, அப்பா போதகர் உம்முடைய கருத்துல நான் டெய்லி ஜபிக்கிறார் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த மகன் போகத்திலேயோ வரத்திலேயோ பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆலயம் கட்டும் தகப்பனே எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறார் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. ஊழியக்கார ஜபத்துங்களை நீர் கேட்பீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் விசுவாசிங்க ஆண்டவரே. 1 கோடி ஜபித்து நாங்கள் அப்பா 1 கோடி மக்களுங்களை எழுப்புங்க ஆண்டவரே. கொடுக்கிற பிள்ளைங்களை அப்பா நீங்க தான் ஆண்டவரே எழுப்பு. அவங்கள உள்ளத்துலங்களை பேசுங்க அப்பா, பேசுங்க ஆண்டவரே. அப்பா தயவுல கரை அவங்க மீது இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே எஸ் ராஜாவே உண்மையே நாங்கள் சாஞ்சி இருக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக நாங்கள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. புது ஆலயத்தில் நாங்கள் கட்டளை நாங்கள் நிக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா நீர் அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, போதகரை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, ஊழியக்காரங்களை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, நீர் சந்தித்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அப்பா நீர் இரவும் பகலுமா தானித்த பிள்ளைங்களை அப்பா நீர் பாக்கிய அடிவீங்க என்று நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இரவும் பகலுமா என் தேவன் அப்பா எங்களோட இருந்து நீர் தேவை இருக்கிறலா சந்தித்து என் தேவன் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, ஆலயம் கட்டோ அப்பா பொருட்கள் எல்லாம் தேவை ஆண்டவரே. தகப்பனே, அதெல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அந்த ஆலயத்தில் சீக்கிரமாக எங்களை கட்டி கொடுங்க ஏசப்பா. அப்பா ஆட்களுங்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய சாயிலா இருக்கிற பிள்ளைங்களை உண்மையாக அப்பா உம்முடைய விசுவாசிகளை எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கென்று இருதயம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனது பட்டு நீங்க தெரிந்து அப்பா
பேசுங்க அப்பா. அந்த மக்களுங்கள்ட்ட எல்லாம் நீங்க பேசுவீர் ஆண்டவரே. அப்பா ஆலயத்துக்கு வர மக்களுங்களெல்லாம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே வருமாக வந்து போகாதபடி எல்லாரும் ரட்சித்துக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்பா எல்லாமே ரட்சித்து நல்லா முன்ன வந்திருக்கிறாங்க அப்பா. அப்பா அவங்களெல்லாம் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு வர்ற பிள்ளைங்களை நீங்க தொட்டு ஆகணும் ஆண்டவரே. அப்பா அவங்க உள்ளத்துங்களை பேசுங்க, அவங்கள இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா. உம்மால கூடும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலிமாக ஆண்டவரே அப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்காம ஆண்டவரே ஆத்துமாங்க அப்பா உள்ளத்துல பேசுங்க. எல்லா ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. சாயங்கால நேரத்தில் என் தேவன் நீர் அவரோட பேசணும் ஆண்டவரே. ஜெபிக்க ஒன்று கூடி ஓடி வரணும் ஆண்டவரே. தகப்பனே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாளை தினத்துக்கு நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே கொஞ்சம் ஜனங்க நான் வந்து ஆலயத்தில் ஜெபிக்க வரணும் ஆண்டவரே. உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா. உன் நாமத்தினாலே எது கேட்டாலும் தரேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய ஆலய கட்டும் நாங்க ஜெபிக்கோ கூடி வரோம், நாங்க ஓடி வரணும் ஆண்டவரே. உம்மால முடியும் ஆண்டவரே. எங்களெல்லாம் தொட்டு ஆசீர்வதிச்சுக்கிறீர் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா அந்தந்த நேரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளோ நாங்க கஷ்டத்துல இருந்தோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களை வெட்கப்படுத்தாதபடி அப்பா இந்த வயசான காலத்துல என் தேவன் என் கண்ணீரெல்லாம் நீங்க தொடைத்தீர் ஆண்டவரே. ஏசப்பா மறக்க முடியாமல் அப்பா மறக்க முடியாது என் தேவன் தேடி நான் ஓடி வந்து எவ்வளவு கிருபை இருந்து நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மறவாத என் தேவன் அப்பா. எங்களெல்லாம் நீங்க ஒன்று சேர்த்து ஜபித்து உம்முடைய ஆலய கட்டோ ஒரு மனது பட்டு கட்டோ அப்பா நீர் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர் போதுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்க ஆலயத்துல வர்ற மக்களுங்க எல்லாரும் எழுப்புங்க ஆண்டவரே. கொடுக்கறதுக்கு நீங்க அப்பா கொடுக்க வைக்கணும் நீங்க ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீர் இப்போது ஆண்டவரே எங்களோட நீர் இருந்து வழி நடத்தி கிருபிக்காக கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னேசரிலே ஆகமகிந்தே நமானந்திப்போ. இயேசுவிலே உன்னேசரிலே ஆகமகிந்தே நமானந்திப்போ. ஆருயிரன்பராமே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பர. ஆருயிரன்பராமே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபை
கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே வாரும் என்பே ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே சீயோனை நீ பாருணக்காய் நாயகன் இயேசு தான் வெளிப்படுவார் சீயோனை நீ பாருணக்காய் நாயகன் இயேசு தான் வெளிப்படுவார் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் வார்த்தையினால் அவர் கரைந்த வியாதியும் வேதனையோ வைத்தியராய் வார்த்தையினால் அவர் கரைந்த வியாதியும் வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக ஆமென் அந்த குறித்த காலத்தில் கர்த்தர் தருவாராக எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்வாராக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் இல்லை எந்த ஒரு மனுஷனுடைய நாமமும் அது நான் விசுவாசிக்கிறேன் அவங்க லட்சங்களை கொடுக்கலாம் கோடிகளை கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய பேர்லாம் வரக்கூடாது நீங்கள் சில சபைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க
சரி, ஆல்டரில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, டொனேட்டட் பை. சில சொல்லுவாங்க, நீங்கள் தாங்குனீங்கன்னா உங்கள் பேர் எங்கே எழுதி வைக்கிறோம், டோரில் எழுதுகிறோம், கல்வெட்டில் எழுதுகிறோம். நான் சொல்லுகிறேன், அவளை திருப்திப்படுத்தலாம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் ஒருத்தர் கொடுக்குற வேளையில் அதில் கர்த்தர் மகிமைப்படணும். ஏன்னா எப்பவுமே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிற வேளையில் அவர் நாம மகிமைப்படுதா. அதனால தான் இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறவங்களும் தெரியாது, கொடுக்குறோம் பேரும் தெரியாது, ஒருத்தரும் தெரியாது, கொடுக்காதவங்களையும் தெரியாது, கொடுக்குறவங்களும் தெரியாது, எல்லோரும் ஈக்குவல். என்னன்னா நம்ம அப்படி பேர்லாம் எழுதிடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னார் இவர்கள் கொடுத்தார் சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஈஸி தான், ரொம்ப ஈஸி, சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது கர்த்தருக்கு மகிமை போகுதான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை போகாது. சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், இந்த கன்வென்ஷன் கூட்டம்லாம் நடத்துறதுக்கு பாஸ்டர்ஸ்மார்க்கு லிஸ்ட்டு போடுவாங்க. அரிசி 30 கிலோ இந்த குடும்பத்தார் கொடுத்துட்டாங்க, கோழி 100 கிலோ. இந்த நான் சொல்லுகிறேன், லிஸ்ட்டு போட்டு அவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி படிச்சுட்டு மற்றவங்களாம் வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இப்போ கொடுக்காதவங்க என்ன வரும்? கஷ்டப்படுவாங்க. என்னடா இது, இதில் காமெடி என்னன்னா, முடியாதவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மற்றவங்களும் அது இன்சல்ட்டாக இருக்கும், அவங்களே கொடுத்துறாங்க நம்ம கொடுக்கலையா ஐயோ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அப்படி தான் போகுது. இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் அப்படி தான் போகுது. நான் விசுவாசிக்கிறேன், வலது கை கொடுக்கறது இடது கை தெரிய வேண்டாம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய நாமம் அதில் மகிமைப்படுதா? ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவர் நாமம் மகிமைப்படுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் சொல்லி அனுப்புகிறாங்க, ஆண்டவரே சகோதரன் அண்ணாவாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான். ஆண்டவர் நினச்சது அப்போவுமே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து டிலே பண்ணுறார். சம்டைம் ஆண்டவர் டிலே எதுக்கு பண்ணுவார்னா அவரோட க்ளோரிக்காக டிலே பண்ணுவார். அல்லேலூயா. டினைல் பண்ண மாட்டார், டிலே பண்ணுவார். சில டைம் டிலே பண்ணுவார். நான் கூட யோசிக்கிறேன், ஆண்டவர் 35 நாள் கதை இருக்கிறோம், அது 36வது நாள் ஏன் ஆண்டவர் இந்த டிலே? 10,000 மூட்டை தானே உம்முடைய பாருங்க, அது கண்ணை முடித்தாருன்னா முடிஞ்சிருமே. எவ்வளோ பெரிய பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் கர்த்தர் டிலே பண்ணுறாருன்னா அதில் க்ளோரி ரொம்ப அதிகமாக இருக்கும், மகிமை அதிகமாக இருக்கும். நம்ம உங்கள் ஜபம் கூட ரொம்ப டிலே ஆகுதா? நான் சொல்லுகிறேன், தைரியமாக சொல்ல முடியும், க்ளோரி ரொம்ப பெருசாக இருக்கும், அவருடைய மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 4 நாள் கழிச்சிய பிறகு அவர் வராரு. ஏன் அவர் தெரியாதா? இவன் செத்துட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அநேகர் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்மையாக சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு வந்து அந்த எருசலேமில் அவர் பவனி வராரு. யாரை பார்க்கறதுக்கு நம்ம மெயினாக வந்தாங்க? லாசரு உயிரோடு எழுப்பினவர். பாருங்கள், அந்த ஊரே திரண்டு இருக்குது. எதுக்குன்னா, இதே இது அவர் வியாதியாக இருக்கும்போது வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பலவீனமாக இருக்கும்போது வந்திருந்தா, சொல்லப்போனால் பேதுருடைய மாமி வந்து மரண அவஸ்தைப்பட்டா. சரியா? பேதுருடைய மாமி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மரண அவஸ்தை, ஜுரம். சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற ஜுரம் நினைக்கிறேன், கொரோனா ஜுரமா, இல்லைன்னா சிக்கன் குனியாவா, இல்லைன்னா எதனா இருக்கும், இந்த மாதிரி ஜுரம் தான் இருக்குது. ஏன்னா மரண அவஸ்தை, ஜுரம் வந்து மரண அவஸ்தையான ஜபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உள்ளார வந்து என்ன பண்ணிட்டாரு, பேதுரு மாமியை சுஸ்தமாக்கிட்டார். உடனே நம்ம என்ன பண்ணாங்க, வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. அவ்வளோதான். அந்த குடும்பத்துக்கு மாத்திரம், வந்த சீஷர்களுக்கு தான் தெரிஞ்சது, இந்த அம்மா ரொம்ப மரண அவஸ்தையில் இருந்தாங்க, ஏசப்பா வந்தார், சுகமாக்குனார், நம்மளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிச்சு, சாப்பாடு பண்ணி போட்டுருச்சுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வெளியில் யாருக்கும் தெரிஞ்சுதா? தெரியல. எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பக்கத்து வீட்டில் வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அது தெருவில் தெரியுமா? தெரியாது. ஆனால் லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினது அந்த எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு, டிலே 4 days. நான் சொல்லுகிறேன், எவ்வளவோ டிலே. நான் நினைக்கலாம் 35 நாட்கள் ஆண்டவர் டிலே ஆகிடுச்சு, 5 மாதம் டிலே. பள்ளம் நோண்டும் போது நல்ல உற்சாகம் தான், ஜேசிபி, பெரிய பெரிய ஜேசிபிலாம் வந்துச்சு. ஆட்கள் கிட்டத்தட்ட 55 ஆட்கள் வந்தாச்சு, எல்லாம் நார்த் இண்டியன்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கட்டுறதுக்கு எல்லாம் வந்தாச்சு, கையில் அப்ரூவல் எல்லாமே இருக்குது, வேலை தடா புடால் நடக்குது, டப்பு நிற்குது. 5 மாதம் வேலை இல்லை. யோசிச்சு பாருங்கள் அந்த டிலே. ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கிறோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன்,
இந்த டிலே வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருப்பார், ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. எனக்கே புரியல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன், ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நடத்துவார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாசருடைய வாழ்க்கையில் நல்ல அருமையான வசனம் அது. ஆமென். ஜான் காஸ்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் இந்த சுவிசேஷம் அந்த 11வது அதிகாரத்தில் பாருங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 11 44வது வசனமா 11ல் 44வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர், நாங்கள் யாரிடத்தில் விசுவாசமானாங்க? தேவனிடத்தில் விசுவாசமானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த 47வது வசனத்தில் கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, பேர் எப்படி போது பாருங்க. ஆமென். நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பார்கள். அப்போ அவருடைய மகிமை எப்படி பரவுது பாருங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய 5 மாத தடைகளாய் தெரியலாம், இந்த 35 நாட்கள் தடையாக தெரியலாம். ஆனால் இன்னைக்கு நான் எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே இதோட முடிவு மகிமையாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த முடிவு வந்து மகிமையாக இருக்கணும். ஆண்டவரே இந்த முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த முடிவு எப்படி இருக்கணும்னா ஒரு க்ளோரியாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே இதோட முடிவு எப்படி இருக்கணும்? க்ளோரியாக இருக்கணும். ஆண்டவரே மகிமையாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு வாக்கு பண்ணி விட்டு நீர் வாக்கு செய்து விட்டு தவற மாட்டேன் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அவர் ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ அவர் செய்யாமல் நம்ம அவரை நம்பி இருக்கிறோம். இப்போ அவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்கில் அந்த கதை சொன்ன மாதிரி, அந்த மனுஷன் கொடுக்காம போயிட்டான். அவ்வளோதான், இறந்துட்டான். அந்த மனுஷனோட வாக்கு அவர் நம்பினா. நான் இன்னைக்கு நம்புகிறேன், ஆண்டவர் செய்வார். அவர் மனுஷனை மாதிரி மாற்றி பேச மாட்டார், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டார். அவர் நிச்சயமாக சொல்லிட்டாருன்னா செய்வார். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் செய்வேன், உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், நான் இதை காரியத்தை செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டார், நான் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாம அதில் மகிமைப்படணும். இன்றைக்கி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சபை கட்டி முடிக்கும் பொழுது உடைய நாம அதில் மகிமைப்படணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆமென். ஆண்டவரே உடைய மகிமையை காண செய்வீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உடைய மகிமையை இதில் காணணும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே உடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த கடைசி நிமிஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வேளை அநேக பாரங்கள், அநேக வேதனைகள் எங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த டிலே எல்லாமே உங்களுடைய நாம மகிமைக்காக முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த சபை கட்டி முடிக்கும் பொழுது எல்லாரும் சொல்லணும், இது தேவனே கட்டி முடித்தார், தேவனே கட்டி முடித்தார்னு சொல்லணும்ப்பா. எந்த ஒரு மனுஷன் அடியானுக்கு அந்த பெயர் வரக்கூடாது, சபை மக்களுக்கு அந்த பெயர் வரக்கூடாது, கொடுத்தவர்களுக்கு அந்த பெயர் வரக்கூடாது. எல்லாம் இது நாங்கள் நீங்கள் மகிமைப்படணும், நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிட மாறிடலா பரநேசு மாறிடாரே. உன் இயேசுவை அண்டிக்கொள் உன்னேசர் பாதம் தேடிக்கொள் உன்மேல் தம் கண்ணை வைத்து
என்ப பாதை காட்டிடுவார். உன்மே தம் கண்ணை வைத்து என்ப பாதை காட்டிடுவார். உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். உன்மேல் தம் கண்ணை வைத்து என்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து என்ப பாதை காட்டிடுவார். நன்றி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் விழுகிறோம். ஒருவேளை கால தாமதமாகலாம் ஆண்டவரே, நிச்சயமாகவே எங்களுக்கு ஒன்று தெரியும், உடைய நாம மகிமை அதில் ஆண்டவரே பகிரங்கமாய் விளங்கும். ஆண்டவர் உடைய மகிமை ஆண்டவர் பிரத்யட்சமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டு நிச்சயமாகவே உடைய மகிமை அதில் விளங்குவதற்காக நன்றி. இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி முடிக்கும் பொழுதப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்கள் பார்க்கட்டும், எல்லா முழங்களும் முடங்கி அறிக்கையிடட்டும், இதை இயேசுவே செய்து முடித்தார், கர்த்தரே செய்தார். இந்த ஆலயம் கர்த்தரால் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, ஒரு மனுஷனால் முடியாத ஒரு காரியம் இது தேவனே செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதில் மகிமைப்படட்டும். அடியனுடைய பெயரோ, சபையுடைய பெயரோ, எங்களுடைய விசுவாசிகளுடைய பெயரோ, கொடுக்கிறவர்கள் எந்த ஒரு பெயர் வெளியே வரக்கூடாதுப்பா. யாருடைய பெயர் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் செய்தீர் என்று சொல்லத்தக்கதாக மகத்துவமான காரியங்களை நீரே முடித்தீர் என்று சொல்லத்தக்கதாக ஒருவருக்கே எல்லா கணமும் மகிமை துதியும் வர வேண்டும். ஆண்டவரே, வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதில் மகிமைப்படுவதாக. எந்தெந்த இடத்துல ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரோ இப்பொழுதே இந்த காலத்தில் ஜனங்களை எழுப்புங்கப்பா, ஜனங்களை எழுப்புங்க, ஜனங்களோடு பேசுங்க. அடியார்கள் போகிற அந்த துன்பத்தின் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். ஆமே, அந்த வேதனையை அறிந்திருக்கிறீர். என் தேவன் தாமே இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவர் இந்த சபை காரியத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் இதில் மகிமைப்படுவீராக. நீர் வாக்கு பண்ணின தேவன், ஒரு நாள் வாக்கு மாறவே மாட்டீர். நீர் வாக்கு மாறவே மாட்டீரப்பா. வாட் எவர் யூ ப்ராமிஸ்ட், ஆண்டவர் என்னென்னலாம் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரோ, எந்த சூழ்நிலை செய்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தா, நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த மழை நிமித்தமாய் ஆண்டவரே சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், ஆண்டவரே சென்னை பகுதிகள், பெங்களூர் பட்டணங்கள், ஆண்டவர் எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறதோ என் தேவன் தாமே மனம் இறங்குவீராக. ஆண்டவரே இழந்த குடும்பங்களை கர்த்தாவே ஆறுதல் படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே மண்ணோடு மண்ணாய் போய் இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளையை பார்க்க முடியவில்லையே என்று கதறுகிற பெற்றோர்கள் ஏராளம். என் தேவன் தாமே இந்த இயற்கை சீற்றத்தில் இருந்து எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தால் தயவாய் மன்னியும். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும். எங்கள் தேசத்தில் இருக்கிறத விக்கிரக ஆராதனைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு நீர் இடைப்படுவீராக. எங்கள் தேசத்தின் மேல் கண்ணோக்கமாக இருப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாதத்தை ஆண்டவரே கர்த்தாவே மகிமையாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவினுடைய அந்யோனி ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரைக மட்டும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நாளை தினத்தில் 37வது நாள் ஜெபம். பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பவில்லை என்றால், இந்த சபை கட்டுமான பணிக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால், நீங்கள் இப்பொழுது பார்க்குற அந்த QR கோட் என்னுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அந்த ஸ்கேன் பண்ணி உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாளை தினம் நமக்கு வெனஸ்டே, புதன்கிழமை காலை சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் சகோதரிமாருடைய ஜெபம் இருக்கும். எல்லா சகோதரிமார்கள் யார் இருக்கலாம், வேறு சபையை சார்ந்தவர்கள் கூட இருக்கலாம். நீங்கள் வெனஸ்டே ஃப்ரீயாக இருந்தால் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். அதனால் மற்றவர்களும் வரலாம், சபைக்கு போகாதவர்களும் வரலாம். ஸோ யாரெல்லாம் வர முடியுமோ வந்து ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கிறவங்களும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக அவங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சபை காரியங்களுக்காய் பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவார். நாளை தினம் மாலை 6 மணிக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். God bless you.